நம்ம இப்போது மேல் கொடுங்காலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்தோம். அந்த கிராமத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே குவளை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேல் கொடுங்காலூர்லேருந்து அப்படியே கீழ் கொடுங்காலூர் வந்து கீழ் கொடுங்காலூர்லேருந்து அரசாணிமங்கலம் நர்மா வழியாக அரசாணிமங்கலம் போகிற ரோடு. அதில் ஒரு 2-3 கிலோமீட்டரில் குவளைங்கிற கிராமம். அந்த குவளையிலேருந்து அந்த கூட்ரோட்டிலேருந்து 2.5 கிலோமீட்டரில் அந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த கூட்ரோட்டை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் விவசாயம்லாம் முடிஞ்சு எல்லாம் தர்பூசணிலாம் போட்டு அறுத்து ஏற்றிட்டு இருக்காங்க. விவசாயம் செய்கிறது தான் இங்கே பெருந்தொழிலாக இருக்குது. விவசாயம், பால் உற்பத்தி, இது மட்டும்தான் இங்கே பெரிய தொழில். வெயிலில் ஒரு ஆளை பார்க்க முடியல. ரோட்டில் மொட்டுன்னு இருக்குதை தவிர ஒரு ஆட்கள் ரோட்டில் காணோம். அந்த குவளை அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோம். வந்த பிறகு இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. ஐயா, யாராவது ஒரு ஆள் வாங்கலாம், எங்களுக்கு அந்த சிவன் கோவிலை காட்டுங்களா, எங்கே இருக்குதுன்னு. 5 நிமிஷம் ஆகுமா காட்டிட்டு வரத்துக்கா? நாங்கள் மருவத்தூருக்கு அண்ணாண்ட ஒர்த்தியிலேருந்து வரோம். இந்த ஊரா நீங்கள்? சரி வாங்க, முன்னாடி போங்க கொஞ்சம். ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார், வழி காட்டுறார். அவர் கூடவே நம்ம போய் வந்துடலாம். இந்த ஊரில் இப்போ வந்த பிறகு தான் சொல்கிறாங்க 2 சிவன் கோவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. முருகா 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 அரகரோகரா மால் மருகா 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 அரகரோகரா. சூரிய பகவான் புண்ணியத்தில் காருக்கு சார்ஜ் போட்டு, விஸ்வநாதன் புண்ணியத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஸ்வநாதனை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. அது என்ன கோவிலுங்க? அது என்ன கோவில்? செல்லியம்மன் கோவில். அதுக்கு வழி? ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ மாறி போச்சு. சரி சரி, ஓகே. இங்கே யாரோ ஒரு பாப்பா அந்த கோவிலை பார்த்துக்கிறாங்க, விளக்கு வைக்கிறாங்க அப்படின்னாங்களே, அவங்க பேர்? அவங்க பேர் செண்பகம். மா செண்பகாம்மா. ஹாய். இந்த கடவுள் வாசம் செய்கிற இடத்தெல்லாம் உடம்பு அப்படியே புல்லரிக்குனாங்களே, அப்படி பாருங்கள், மயிர் கூச்செறியுது, உடம்பு அப்படியே சிலுக்குது இடத்துக்கு வரும்போதே. இந்த கோவில் வந்து கேதாரீஸ்வரர் சன்னதி அப்படின்னு போட்டிருக்குங்க. முதல்ல அப்படி நம்ம விநாயகர் அப்படி இருந்து பார்த்துட்டு வந்துடலாம். பச்சை கல்லிலான விநாயகர் இங்கே இருக்காருங்க. பச்சை கல். இங்கே ஏதோ ஒரு விருட்சம் இருந்திருக்கு, அந்த விருட்சத்துக்கு கீழே தான் இந்த விநாயகர் இருந்திருக்காரு. காலப்போக்கில் விருட்சம் பட்டு போச்சா இல்லை கோவிலுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விநாயகர் எடுத்திருக்காங்க. ஐயா அப்படியே இங்கே பார்த்துங்க ஐயா. இது வந்து 1986 இந்த கோவில் வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளார ஒரு நவகிரக சன்னதி வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. 86 சற்றேறக்கூடிய, அதில் ஒரு 14, இது ஒரு 24, 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கோவில். இந்த நவகிரகத்தில் 1 பின்னப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தவரை மட்டும் பச்சை கல்லால் செஞ்சுருக்காங்க. பார்த்துங்க, இங்கேருந்து கோவில் கோபுரத்தை பாருங்கள். இது கற்கோவில் தான். இங்கேயும் சிதலம் அடைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு முறையாக இப்போ தான் வரேன். அதனால் இந்த கோவிலை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். தம்பி, உங்கள் பேருப்பா? லோகநாதன். நீங்கள் என்ன ஊர்? இதே ஊர் தான். ரைட்டு. நம்ம அங்கே ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மேல் கொடுங்காலூர் கோவில், அதே மாதிரியான அமைப்பு. இங்கே நந்தி சுவாமியை இந்த சாளரம் வழியாக தான் உள்ளார சாமியை பார்க்கணும். அதுதான் இந்த சாளரம். இந்த சாளரம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம பார்த்த இடத்துல மீதி இடத்துலலாம் சாளரம் ஒரு மாதிரியாக இருக்குது.
சாமியை உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். இது கேதாரீஸ்வரர் சன்னதி அப்படின்னு சொல்லியிருக்கு. 12/8/1986 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை திறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம கோவிலை முதல்ல சுற்றி வந்துடுவோம், அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து 2 பூ போட்டிருக்காங்க. இந்த பூ இதில் சில விஷயங்கள்லாம் பெயிண்டால் எழுதியிருக்காங்க, மறைஞ்சிருக்கு. நம்ம அப்படியே சுற்றிட்டு வருவோம். இந்த கோவில் ஃபோட்டோலாம் பார்த்துங்க, கோபுரம்லாம் பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ரைட், வாங்க. செண்பகம் இருக்கிறாங்களா? செண்பகம் வர சொல்லுங்க கொஞ்சம் கோயிலுக்கு. இந்த கோவிலில் ஏதோ கட்டுமானத்துக்காக மார்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க பிரிக்கிறதுக்கு, ஆனால் பிரிக்காமல் அப்படியே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. செண்பகம் யாருமா? வாங்க வாங்க. வில்வ மரம் இருக்குது, ஒரு நார்த்த மரம் இருக்குது இங்கே. இது என்ன சிலமா? இந்த இடத்துல துர்கை வந்து தனியாக வச்சுருக்காங்க. இது யாரும்மா விளக்கேற்றுறது? வாங்கம்மா இங்கே வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? செண்பகம். நீங்கள் எவ்வளோ நாள் அம்மா இந்த கோவில் பார்த்துக்கிறீங்க? சிவராத்திரிலேருந்து 4 வருஷமாக பார்த்து 4 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் கண்ணெல்லாம் யார் கொடுக்குறா, எப்படி பண்ணுறீங்க? நீங்களே வாங்கி ஏற்றுறீங்க. உங்களுக்கு யாரும் எண்ணெய் கண்ணெல்லாம் கொடுக்குறதில்ல? கொடுக்குறாரு, அந்த கோயிலில் செய்கிறாரு. சரிம்மா. அவர் கொடுப்பார் பூஜை சாமான், பிரதோஷ டைமில் கொடுப்பார் பூஜை சாமான், மீதி டைமில் நான் தண்ணி ஊற்றி அவசரம் பண்ணிப்பேன். உங்கள் பேர், அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். இந்த கோவிலுக்கு யாராவது எண்ணெய் கொடுக்குறாங்க, பூஜை சாமான் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா உங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து சேரும், உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல. செண்பகம். இந்த ஊர் பேர்? இங்கே ஊர்லேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா? கோவலை போஸ்ட் ஆஃபீஸ். ரைட்டு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிவிடுங்க. என் ஃபோன் நம்பர் 96 93 60 89 99 26. கரெக்டாக சொல்லிட்டீங்களா? கரெக்டாக சொல்லிட்டேன். ரைட்டு, வாங்க அப்படியே கோவிலை சுற்றி பார்த்துடலாம். இந்த கோவில் சாமி பேர் கேதாரீஸ்வரன். என்னம்மா? அகத்தீஸ்வரர். ஆனால் கேதாரீஸ்வரர் சன்னதின்னு போட்டிருக்கேம்மா. அவர் பேர் வந்து கேதாரீஸ்வரர், கல்வெட்டில் வந்து அகத்தீஸ்வரர்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த தூளத்துலேருந்து சரிஞ்சிருக்கு. இது மேலேருந்து சரிஞ்சிருக்கு, தலைகீழாக விழுந்திருக்கு. பெருசான ஒரு கோவிலாக தான் இருந்திருக்கு. ஆனால் கோஷ்டத்தில் எந்த ஒரு சிலையும் இல்லை. கோஷ்டத்தில் வச்சாங்களா வச்சுக்கலையா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு என்னம்மா வயசாகுது? 36. ரைட். செருப்பு போடலை. அந்த கோவிலுடைய கல்லுலாம் வந்து இதோ பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கு. இங்கெல்லாம் இருக்குது, இன்னும் கல்லுலாம் இருக்குது, நிறைய கல்லாம் இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் ராமாபுரத்துலேருந்து உத்தரமேரூருக்கு போகிறீங்க அப்படின்னா எண்டத்தூரில் இறங்கிட்டு கோவலைன்னு கேட்டால் 6 கிலோமீட்டரில் இந்த கோவலை கிராமம் இருக்குது. உங்களுக்கு பின்கோடு அப்புறமா கேட்டு சொல்கிறேன். அந்த பாப்பா செண்பகத்துக்கு நீங்கள் யாராவது தொடர்பு கொள்கிறீங்க, அப்படி இல்லை என்னோடய முகவரிக்கே தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னாலும் ஃபோனில் வந்து பேசுங்க. பேசிவிட்டு இந்த ஊருக்கு எப்படி வர்றதுன்னு கேளுங்க. இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா கூகுள் பேயில் கூட 1 லிட்டர் எண்ணெய்க்கு இருந்தாங்க, எதுவுமே இல்லைங்களா? சரி, மகிழ்ச்சி. பிற்பாடு அந்த ஃபோன் நம்பரை அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச நித்தியமாக விளக்கெறியறதுக்கு என்ன பண்ண முடியுமோ, ஒரு திரி வாங்கி கொடுத்தாலும், ஒரு தீப்பெட்டி வாங்கி கொடுத்தாலும் அது இறை கைங்கரியம். எல்லாராலையும் அந்த வேலையை செஞ்சிட முடியாது. இந்த அம்மாவை பார்க்குறீங்க, இந்த 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 மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது கூட அவங்க இறைவனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த அந்த நினைப்புக்கு தான் நம்ம எல்லோரும் தலை வணங்கணும். இந்த கோவில் அப்படியே சுற்றி வாங்க, உள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது இது என்னம்மா 2?
இங்க சின்ன விநாயகர் இருந்ததுன்னா அது தூயின் விநாயகர் நான் முருகர் இருக்குது. இப்போ இருக்காரா? இருக்காரு, முருகர் இருக்காரு. சனீஸ்வரன் உள்ள நாங்கள் இதோ பார்த்துட்டோம் உள்ளார. இல்ல முருகர் அதனால ஒரு சின்ன விநாயகர் இருந்தாங்க. அப்போ யாரோ தூயின் போயிட்டாங்க. குட்டியோன்னு இருந்தார் அவரு. சுப்பிரமணியர் ஆலயம் இந்த பக்கத்தில் வரசித்தி விநாயகர் ஆலயம்னு போட்டிருக்காங்க. விநாயகரை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எடுத்துன்னு போயிட்டாங்க. சின்னதாக இருந்தது அழகா. ஆமாம். இதுக்கு முன்னாடி கோவில் இடமாம்மா இதெல்லாம்? இது வரையும் தானே. இதோ பாருங்க, இந்த கோவிலுக்கு உண்டான தூண்கள்லாம் கூட இங்கே இருக்குது. இந்த கோவிலோட தூண் இங்கே இருக்குது. இது அப்படியே ஒட்டினா மாதிரி கழனிவெளி. இந்த இடத்துலையும் பாறை மேடுகள் கற்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாம் கோவிலோட கல்லாக தான் இருக்கணும். இதெல்லாம் கல் இருக்குது. இதே மாதிரி 2 தூண், அங்கேயும் 2 தூண் இருக்குது. இந்த கோவிலோட தூண்கள்லாம் இருக்குது. என்ன பாட்டிமா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கோயில் எப்படி இருக்குது? கோயில் ரொம்ப நாளாக தான் கிடக்கு. ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்குது. நம்மலாம் வீடு கட்டுறோம், ஃபேன் போட்டுக்கிறோம், லைட் போட்டுக்கிறோம். சாமிக்கு உள்ளார லைட் எரியுதுங்களா? சரி, ரைட்டு. மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி. இது என்னம்மா இந்த பெரிய பலவ கல் போட்டு மூடி வச்சுக்கிறீங்க? கோவிலுக்கான கிணறா? எவ்வளோ ஆழமாக இருக்கும்? இருங்க, உங்களுக்கு சத்தம் கேட்குதா பாருங்க. சத்தம் கேட்குதுங்களா? இது ஒரு கிணறு. கோவிலுக்குள்ளார உள்ள நுழையும் போதே எவ்வளோ பெரிய கல் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க பாருங்கள். நம்மளாம் ஸ்லாப்பு போட்டு மூடுறதுக்கே கஷ்டப்படுறோம். இவ்வளோ பெரிய கல். இது வந்து இவங்க கேதாரீஸ்வரர் சன்னதின்னு கும்பிட்டு இருந்தாவும் கல்வெட்டில் வந்து இது வந்து அகத்தீஸ்வரர்னு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இறைவன் ஆணையிட்டால் மட்டுமே இங்கெல்லாம் வர முடியும். நாங்கள் பாருங்கள், இந்த பக்கத்தில் அருகாமையில் எண்டத்தூருக்கு அதிக முறை வந்திருக்கோம். ஆனால் கோவிலுக்கே இன்றைக்கி தான் உள்ளார வரும். மேலே வந்து சக்கரம் போட்டிருக்காங்க. இங்கே சில சாமி சிலைகள்லாம் பின்னப்பட்டிருக்கு. இது அநேகமாக என்ன சிலைனே தெரியல, அப்படியே கரைஞ்சி போயிருக்கு. அப்படின்னா பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படி வைப்பாங்க. இங்கே ஒரு சுவாமியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு ஆதாரப்பீடம் இங்கே இருக்குது. ஆதாரப்பீடம் இருக்குது. நான் இன்றைக்கி எதேச்சியாக தான் வந்தேன், உடுப்பு போட்டுட்டு வரல. அதனால் என்ன பேண்ட் சட்டையோட கோவில் கருவறைக்குள்ளார போகிறான்னு இந்த வீடியோவில் பார்க்குறவங்களோ இல்லை ஆச்சாரிய பெருமக்களோ நினச்சிக்கக்கூடாது. மகிழ்ச்சி, இறைவன் கருணையினால் இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் உள்ளே போகிறதுக்கு. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அம்மா ஊதுவத்தி இருக்காம்மா? இருங்கம்மா, வாங்கம்மா. நாங்கள் வரும்போது எதுவும் எடுத்துன்னு வராமல் வந்துட்டோம். ஏற்றிக்கிறேன். விளக்கேற்றியாச்சு. நம்ம வேறு ஏதோ வேலையாக வந்தோம். அங்கே இருக்கிறத எடுத்து அவருக்கே நம்ம என்னமோ சொல்லுவாங்களே, வழித்தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு உடைச்சிட்ட மாதிரி இங்கே இருக்கிறத எடுத்து இங்கேயே சாமிக்கு வச்சுட்டு வர வேண்டிய சூழலாகி போச்சு. தம்பி அப்படியே இங்கே உள்ளே வாங்க. இந்த கோவில் கருவறையை பாருங்கள். அப்படியே உள்ள கருவறையை பாருங்கள். இந்த கோவில் கருவறை எப்படி செஞ்சுருக்காங்க. லைட்டுக்கு மேலே போங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கருவறை அது தெரியும். மேலே வந்து சந்தனக்கல் வச்சு மேலே கோபுர கலசம் வைக்கணும். அதுக்கேற்ற அமைப்பு. இங்கே பாருங்கள், ஸ்படிகத்தில் ஒரு சிவனும் இங்கே 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 கீழே ஸ்படிகத்தில் சின்னதாக வச்சுருக்காங்க. மனசு இருக்குது அவங்களுக்கு, எல்லாம் செய்யணுன்ற மனசு இருக்குது. ஆனால் வசதி வாய்ப்புகள் இல்லை. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்சது ஏதாவது அவங்களுக்கு டொனேஷன் ஃபோன் மூலமாகவோ மணி ஆர்டர் மூலமாகவோ அவங்களுக்கு செய்யுங்க. இந்த சாமியோட பேர் அகத்தீஸ்வரர். இந்த ஏரியாவை சுற்றி எல்லாம் அகத்தீஸ்வரராக தான் இருக்கிறாங்க. அம்பாள் இல்லையாம்மா இங்கே? அம்பாள் இல்லை. பார்த்துக்கிட்டிங்களா? நான் பண்ணிட்டேம்மா. சரி, மகிழ்ச்சி. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாம்மா? சரி. உங்களுக்கு எத்தனை பிள்ளை எத்தனை பொண்ணுமா? ஒரே பொண்ணு தாங்க. உங்கள் பேர் என்னம்மா? லட்சுமி. உங்கள் வீட்டுக்கார் பேர்? துரை. துரை லட்சுமி. ஒரே பொண்ணு செண்பகம். இந்த செண்பகம் தான் இந்த கோவிலுக்கு விளக்கேற்றிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இறைவன் அவங்களுக்கு அந்த கொடுப்பனையை கொடுத்துருக்கான். இந்த பாப்பாவுக்கு உடலில் ஏதோ வியாதி தழும்பாக மருவெலாம் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த கஷ்டமான சூழ்நிலை கூட அம்மா தான் வேலைக்கு போயிட்டு வராங்க. அந்த பாப்பா வீட்டில் தான் இருக்குது. இந்த கோவிலை அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த பாப்பா பேர் செண்பகம். இது அவங்க அம்மா, அவங்க அப்பா பேர் துரை ஆச்சுங்களா. இந்த பாப்பாவனுடைய இந்த சூழலால் இவங்க திருமணம் பண்ணி கொடுக்க முடியல. இவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இந்த பாப்பா தான் இந்த கோவிலில் டெய்லி விளக்கேற்றுறாங்க. உங்களாளுக்கு இயன்றதை
உங்களால் என்ன முடியுமோ 50, 100, 1000, 500 எவ்வளவுனாலும் கொடுக்க தகும். ஏன்னா அடியார்க்கும் 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 அடியன்னு, முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கடியன் முழுநீர் பூசிய அடியார்க்கும் அடியன்ன்ற மாதிரி இந்த பாப்பா இந்த கோவிலுக்கு சேவை பண்ணிட்டு வராங்க. இவங்க நல்லா இருந்தால் இந்த கோவிலை இன்னும் நல்லா வச்சுப்பாங்க. அதனால் பெருமாளுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அடியாருக்கு செய்கிறது பெரும் பாக்கியம். அந்த பாப்பா நம்பர் சொல்லியிருக்காங்க வீடியோவில், அந்த நம்பர் பார்த்து உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த மூலமாவது நேராக வந்து பார்த்துட்டு இந்த கோவிலை பார்க்குறது சிறப்பு. அவங்களுக்கு ஜிபே இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் உங்களுக்கு எந்த வழியில் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியில் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து குவளை கிராமத்தில் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மாவுக்கு நீங்கள் அப்புறமா ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 93 60 89 99 26. இதுதான் நம்பரு. ஒரு முறைக்கு 2 முறை சொல்லிட்டாங்க. இந்த கோவிலினுடைய நிலைமையை பாருங்கள், இந்த கோவிலில் பூஜை செய்கிற நிலைமையை பாருங்கள். கோவிலில் பூஜை செய்கிறவங்க சிறப்பாக இருந்தால் அந்த கோவில் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பாப்பாவுக்கு அப்புறம் இந்த கோவிலை யார் பூஜை பண்ணுவாங்கன்றது தெரியாது. அதனால் இந்த பாப்பாவுக்கு 36 வயசாகுது. இவங்க நீடிய ஆயுளோட நெடும்புகழோடு இந்த கோவிலுக்கு இன்னும் நிறைய கைங்கரியம் செய்யணும். நம்ம வந்து மருதாசல அடிகளார் ஐயா கிட்ட இருக்கக்கூடிய பிரகாஷ் ஐயா அப்படிங்கிறவர் இந்த கோவிலை பற்றி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புங்க, நம்மளால் முடிஞ்சது இந்த கோவிலை கட்டுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கும் இந்த வீடியோ ஒளிப்பதிவெல்லாம் நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். இந்த கோவில் விரைவில் மீண்டெழு புதுக்க கோவிலாக மாறி இறைவன் எல்லோருக்கும் அருளாட்சி புரிய இசைவு தர வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிட்டு ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் உங்கள் மின்னல் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம். அப்படியே